ஹலோ காய்ஸ், இது தாங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன். இது ஒன்றே ஒன்று தான் பெரிய மீன் நம்மளோட குளத்துலையே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்கப்பில் நின்றுருக்கோங்க. ஏன்னா மீன் ஃபுல்லாக அதில் தான் போட்டு நம்ம கொண்டு போக போகிறோம். அதனால் பிக்கப்பில் வந்து நின்றுருக்கோம். ஸோ பிக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பக்கெட்லேயே அந்த மாதிரிலாம் வச்சுட்டு போகிறதில்ல. அவங்க ஆல்ரெடி அந்த பிக்கப்லேயே கொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், இன்னும் இப்போ தான் மீன்கள் எல்லாமே கொட்டிகிட்ருக்காங்க. ஸோ நான் மேலே ஏறி கொஞ்சம் ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்கேன் என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரின்னு. பாருங்கள், எல்லாம் ஜிலேபி மீன் தாங்க. ஜிலேபி மீன் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கலாம். உண்மையாக சொல்ல போனோம்னா கையில் குத்திருச்சுங்க அந்த மீனோட முள். நாம் இந்த மாதிரிலாம் ஏறி எடுத்ததெல்லாம் இல்லை. ஸோ யூடியூப் சேனலுக்காக இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா கைஸ், பார்த்திங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குது நீங்களே பாருங்கள். விரால் மீன் கொஞ்சம், ஜிலேபி மீன் கொஞ்சம், நிறைய மீன் இருக்குதுங்க. நிறைய ஜிலேபி மீன் தாங்க இருக்குது. ஸோ இவ்வளோ மீன் நான் வந்து அந்த குளத்தில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது மீன். இது எல்லாமே இப்போ வந்து இன்னும் 2 ஹவர்ஸுக்குள்ளே வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் சேலஞ்சாக இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா மீன்கள்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஸோ அது சாகருக்குள்ளே சீக்கிரமாக போய் சேல்ஸ் பண்ணணும். இன்னும் உயிரோடு தான் இருக்குங்க மீனுங்க. அந்த பெரிய மீன் மட்டும் செத்துருச்சுங்க. ஸோ அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா அது எக்ஸ்பிரி ஆயிரும். அதனால் அது இப்போ நம்ம எடுத்துருவோம் நம்ம. ஏன்னா நம்ம இதில் ஐஸ் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஐஸ் இல்லாதனால இப்போ போகிறதுக்குள்ள அது இதாகிடும். ஸோ அதனால அந்த பெரிய மீன் மட்டும் நம்ம எடுத்துருவோம். ஸோ பாருங்கள், இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ எல்லாம் செப்பரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இதெல்லாம் எந்த மீன் ரொம்ப காசு, ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீன் சொல்லுவாங்க. அந்த பாம்பு மாதிரி இந்த சைடில் இருக்குது பாருங்க. ஸோ அந்த மீன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. ஸோ பாருங்கள், இந்த மீன் தான் நம்ம வந்து இது பண்ணிடுவோம், நம்ம எடுத்துருவோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஐயா தான் குளத்துலேருந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார் கஷ்டப்பட்டு. இன்னும் 2 பேர் ஸோ கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நைட் ஃபுல்லாக தூங்கலைங்க. இதெல்லாமே ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock எடுத்த சம்பவம் இதெல்லாம். ஸோ தூங்காமல் தண்ணி வடிகட்டி சேத்துக்குள்ளே இறங்கி மீனை ஒன்றுனா பிடிச்சி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. போகிறதுக்குள்ள வீணாகிடும்.